ஆடோட ஆடாடி ஆடோட ஆடாடி போட்டோகிராஃபி வந்து அம்மாடு வந்து மரிமாவை ஆட திட்டி. அது இல்லை இந்த எங்கள் ஊரில் ஆடு ஒரு குரூப்பாக 10 பேர் உட்காந்துருவோம். ஆடு ஆடுன்ட்டு வீடியோ வீடியோ எடுக்க வீடியோ நுங்கு மட்டும் தான்டா இருக்கு. இல்லை வரேன் கை எடுத்துறேன். ஏய் பாய் கழுவி வச்சறே. ஏய் பாரு அடிச்சிட்டு ஓடுறா கழுவிட்டு. அதனால தண்ணியாடுறா பைத்தியக்காரா. ஏய் கழுவி அது மேலே வச்சறான்றான். ஏய் பெங்களூரா கழுவி அது மேலே வச்சுறான் பாரா போகுதுடா. திட்டு கம்யூனிட்டியா எடுத்து வை மாதிரிப்பா போதுமா. இன்னும் கொஞ்சம் அடி ஓகேடா ஓகே. போதுண்டா. பாருங்க காய்ஸ், இதுதான் இயக்குனரோட குச்சியோலி கொடி. சூப்பராக இருக்குல்ல. ஏன்னா நம்ம இந்த கிராமத்தை விட்டு போகிறேன். வாய் காய்ஸ் ஒரு குருவி உட்காந்துக்குது. சூப்பராக இருக்கிறோம் நம்ம பூரான. போகலாம் அப்படி நடந்துகிட்டே போகலாம். வழி காமிச்சிக்கிட்டே போகலாம். மேலே ஒரு கொண்டால வச்சு வாங்கி காமிக்கல. ஹாய் காய்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம இது பண்ண போகிறோம், டீ பண்ண போகிறோம். வந்துடுறோம் வேணாம். இது அவங்க ஒரு அழகாக பறக்குது, குருவி பறக்குது. தெரியுதா? தெரியுது. ஓ கொடுக்கலாம். நேற்று வெட்டினா நேற்று ஒரு குரல் தான் எடுத்து வந்து கொஞ்சம் தான் வெட்டினாங்க. கூட்டிருந்தா இன்னும் கொடுத்துருப்பலாம். நான் டேரி வீட்டு இந்த மரத்தில் மோகன் அங்கே இருக்க. கூட்டிருந்தா நான் ஒரு கொலையை கொடுத்துருப்பேன். சாப்பிடல யாரும் வந்து நேற்று வீட்டுக்கு தான் திருப்பினாங்க எல்லாம். நகர் மெய் சும்மா தான் போட்டா பிடிக்கிட்டே போகிறேன். எம்ம கூட்டி போகிறேன். ஐயோ ஆந்த படுறா உட்காந்து பகலில் உட்காந்து அப்புறம் ஆந்த போடுறாங்க வர இப்படி வர பறந்துருக்கிறா. குரங்கு போது போகிறா. அது பூரா பூதுற குரங்கு போது போகிறா. தெரியுதா? போயிடுச்சு. பாருங்க காய்ஸ், மேகம்லாம் பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு. இருட்டா இருக்கு, மேகம் இருட்டா இருக்கு பாருங்க காய்ஸ். நேற்று மேட்ச் சின்னதான் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு மேட்ச் இருக்குதா? இதுதான் காய்ஸ் நம்ம ஊர் வளையாமட்டு வில்லேஜோட ஏரி. இது முழுசாக பாருங்க. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ஏரி எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நிறைய வெவப்புல் அதிகமாக வளர்ந்துருக்கும். வெவப்புல் கொட்டை செடிலாம் அதிகமாக வளர்ந்துருக்கும். அப்புறம் சைடுலாம் பார்த்தீங்கன்னா நிறையா மரம் இருக்கும். நல்லா இயற்கையாக இருக்கும். பாருங்க காய்ஸ். இன்னொன்று போகுது, இன்னொன்று பின்னாடி வருது. குரங்கு கொஞ்சம் குரங்கு கொஞ்சம்
என்னடா பாருங்க காய்ஸ், மாடு ஆடுலாம் மேயுது. இந்த குரங்கு வருது பாரு. எங்க இங்கே பாருடா. ஈரா உன் வாய்ஸ் தான் கேட்கும் யூடியூப்ல இயற்கை உலகத்துல. எங்கடா பாருங்க. இந்த வந்துச்சுடா. வா வா. ஹாய் ஹாய் இது நுங்கு சொல்கிறேன், இது நுங்கு. ஹாய் காய்ஸ், இங்கே பாருங்க நுங்கு கடுக்கா நுங்கா போயிடுச்சே. பரவாயில்ல காய்ஸ், நம்ம அடுத்த மரத்தில் காட்டுறோம் நுங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் மரம் காய்ஸ். இது வந்து எப்போ வச்சோம், நம்ம ஊர் ஏரி தான் இது. குழங்கடா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க காய்ஸ். மேலே வந்து நுங்கு வச்சுருக்கோம். சைடில் ஒரு குட்டி பையன் வரான் பாருங்க. ஓட்டாரா சைடில் ஒரு குட்டி குரங்கு வந்துக்கிட்டு பாருங்க காய்ஸ். சேட்டை பிடிச்சா பையனா இருப்பான் போலையே. போயிட்டான். பாருங்க காய்ஸ், அங்கே மின்கம்பம் லைனாக இருக்குது பாருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறையா நீலக்கறி மரம் இருக்கும். அடுத்து கொட்டை செடி இருக்கும். அடுத்து ஏரி நிறையா தண்ணி சூப்பராக இருக்குது பாருங்க காய்ஸ். வா போலாம். ஏய் பைத்தியம் முடிச்சோனே. லிஃப்ட்லாம் தேவை, இங்கே நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். பாருங்க காய்ஸ், போட்டுலாம் இருக்கு. அடுத்து பனை மரம், கொட்டை செடி. இங்கே காட்டுறான், பனை மரத்தை காட்டுறான். தேவையில்லை. இதான் காய்ஸ் பனை மரம். அது தேசிய மரம் வந்து சாரி எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். பனை மரம் பாருங்கள். பாருங்க பனை மரத்தில் எவ்வளோ நுங்கு வச்சுக்குது. ஐயோ நிறையா நுங்கு வச்சுக்குது. அடுத்து இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வயல்வெளி இருக்கும். இங்கே நுங்கு இருக்கும். இங்கே இந்த பூலாம் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த பூலாம் பார்த்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க எவ்வளோ பூ இருக்குது பார்த்தீங்களா. அடடா பாருங்க, இந்த பூ வந்து பறித்து காட்டுறேன் பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இங்கே வந்து நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் காய்ஸ். ஃபோட்டோ ஷூட்டிங்லாம் எடுக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட தான் கரெக்டான கேமரா இல்லையே.